தரை மேல் பாய் விரிப்போ போர்வையோ போட்டு அதன் மேல் வெள்ளை துணியை போட்டுக்கொள்ளுங்கள். தெற்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். இயன்றவர்கள் பத்மாசனத்திலோ சுகாசனத்திலோ அமர்ந்து கொள்ளுங்கள். கீழே அமர முடியாதவர்கள் நாற்காலிலும் அமர்ந்து கொள்ளலாம். வழி தெரியாமல் அமர வேண்டும் என்பதுதான் முக்கியம். உங்கள் கைகளை வள்ளற்பெருமான் போல் இடது உள்ளங்கை கீழேயும் வலது உள்ளங்கை மேலேயும் இருப்பது போல் சேஷா முத்திரையில் இருக்கட்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். சிரமமாக இருந்தால் சாதாரணமாய் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் முழுவதும் வெள்ளை துணி போர்த்து இருக்கிறது. அது தூய்மையின் அடையாளம். உங்கள் உள்ளம் வெள்ளை தாமரை போல் வெண்மையாய் இருக்கிறது, மென்மையாய் இருக்கிறது, தூய்மையாய் இருக்கிறது. நீங்கள் அமர்ந்து இருக்கும் இடம் அமுதக் காற்றால் நிறைந்து இருக்கிறது. அமுதக் காற்றே முழுவதுமாக உங்களை சுற்றி வியாபித்து இருக்கிறது. அமுதக் காற்று உங்கள் நாசியின் மூலமாக நுரையீரலுக்குள் வந்து இரத்தத்தின் மூலமாக உடல் முழுவதும் பரவுகிறது. ஆமாம், அமுதக்காற்று உங்கள் உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. அமுதக்காற்று உங்கள் உடல் முழுவதும் வியாபிப்பதை உணர்ந்து பாருங்கள். உங்கள் உடலில் லட்சோப லட்சம் செல்கள் தூய அமுதக்காற்றை சுவாசிக்கின்றன. அமுதமே நிறைகிறது. அசுத்தக்காற்று முழுவதுமாய் வெளியேறுகிறது. அமுதக்காற்று நிறைவதால் உள்ளமும் உடலும் அமைதி அடைகிறது, ஆனந்தம் ததும்புகிறது என்பதை உணர்ந்து பாருங்கள். உங்கள் எண்ணம் முழுவதையும் பிறப்பு உறுப்புக்கு கீழே உள்ள மூலாதாரத்தில் குவியுங்கள். அங்கே சக்தி ஒளி வட்டமிடுகிறது என்பதை கூர்ந்து பாருங்கள். அங்கே வட்ட ஒளி வெண்மையாய் சுற்றுகிறது. அதே இடத்தை முழுமையாக அமைதியாக உற்று பாருங்கள். அடுத்து அதற்கு மேல் உள்ள பிரம்மதானத்தில், அதாவது சுவாதிட்டானத்தில் உங்கள் சிந்தனையை கொண்டு வருகிறீர்கள்.
அங்கே உங்கள் சிந்தனை முழுவதும் குவிந்து அங்கே உள்ள ஒளியை உற்று நோக்குங்கள். உங்கள் பிறப்பு உறுப்பை சுற்றிலும் ஒளி வட்டமாக அமைதியாக சுற்றி கொண்டிருக்கிறது. இப்பொழுது மெல்ல உங்கள் மனதை மெல்ல மெல்ல தொப்புள் பகுதிக்கு கொண்டு வாருங்கள். மணிப்பூரக விஷ்ணுவின் இடமான அங்கே அந்த வெள்ள ஒளியை குவியுங்கள். உங்கள் தொப்புள் பகுதி முழுவதும் இப்பொழுது ஒளி வட்டத்தால் நிரம்பி கொண்டிருப்பதை கவனமாக பாருங்கள். தொப்புள் பகுதி முழுவதும் ஒளியால் நிரம்பியிருக்கிறது. உங்கள் உடல் வீழ்ந்து போகாமல் காப்பாற்றுகிற அந்த இடத்திற்கு நன்றி சொல்லுங்கள். வள்ளற்பெருமானின் தனிப்பெரும் கருணையை போற்றுங்கள். மெல்ல மெல்ல உங்கள் சிந்தனையை உங்கள் இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். அநாகதம் என்கிற அந்த ருத்ர இடமாகிய அங்கு ஒளிச்சக்தி குவிவதை பாவியுங்கள். இதயம் முழுவதும் வெள்ளை ஒளி பரவுவதாக பாவியுங்கள். இதயம் முழுவதும் வெள்ளை ஒளியால் நிரம்பிக் கொண்டிருப்பதை உணருங்கள். ஒளியைத் தவிர அங்கு வேறொன்றும் இல்லை. ஓயாமல் துடிக்கும் இதயத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இப்போது உங்கள் சிந்தனையை தொண்டை பகுதிக்கு உயர்த்துங்கள். மகேஸ்வர விசுத்தி இடமாகிய அங்கே ஒளி சக்தியை குவிவதாக பாவியுங்கள். ஒலி என்னும் நாதம் பிறக்கும் அந்த இடத்திற்கு நன்றி சொல்லுங்கள். மெல்ல உங்கள் கவனத்தை சற்றே மேலே உண்ணாக்கு வரை அந்த சதாசிவம் இடம் வரை கொண்டு வாருங்கள். ஒளி சக்தியை அந்த இடம் முழுவதும் நிரப்புங்கள். இப்பொழுது உங்கள் அண்ணாக்கு பகுதி முழுவதும் ஒளியே நிரம்பியிருப்பதை உற்று பாருங்கள். இப்போது மெல்ல மெல்ல உங்கள் மனதை மேலே உயர்த்தி புருவ மத்திக்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது நீங்கள் ஒளி வளாகத்திற்குள் நுழைகிறீர்கள். இதுவே விந்து என்ற ஒளி கோயில். லலாடம்
ஆக்ஞா, மேரு என்றெல்லாம் சொல்லலாம். எல்லாம் இந்த ஒளி வளாகத்தின் பெயர்கள்தான். ஒளிக்கோயில், ஞான சபை, சிற்சபை, சிதாகாசம், அந்த பகுதிக்குள்ளே இப்பொழுது ஒளி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உங்கள் உடலின் மைய புள்ளியில் சக்தி ஒளி பரவி ஓங்குவதை மனக்கண்ணால் பாருங்கள். ஒளி ஒன்றே அங்கு இருப்பதாக பாவியுங்கள். இடது கண் சந்திரன் வெள்ளொளி, வலது கண் சூரியன் பொன்னொளி. இரண்டு கண்களாலும் சிறிது சிறிதாக மெதுமெதுவாக உங்கள் நெற்றிக்கு உள்ளே பொட்டு வைக்கின்ற இடத்திற்கு சற்றே உள்ளே பாருங்கள். அண்ணாக்குக்கு மேலே திலகம் வைக்கும் இடத்திற்கு சிறிது உள்ளே உள்ள அருள் அம்பலத்தை, சிற்றம்பலத்தை நோக்குங்கள். இப்போது அங்கே பகர வடிவ குழி தோன்றுவதாக பாவியுங்கள். கோடி சூரிய பிரகாசமாகிய நம் ஆன்மாவையே நாம் பார்க்கும் புனித இடத்திற்கு வந்துவிட்டோம். அங்கே நம் ஆன்ம ஒளிக்கு உள்ளே நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பேரொளியாக இலங்குவதாக பாவியுங்கள். அந்த இடம் முழுவதும் ஒளியே நிறைந்திருக்கிறது. ஒளி ஒளி ஒளியைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அமைதியாய் ஆனந்தமாய் இருக்கிறோம். ஆனந்தம் ஆனந்தம். மனம் லேசாய் இருக்கிறது. ஆனந்தமாயிருக்கிறது. இப்போது தலை முழுவதும் ஒளி நிறைந்து இருக்கிறது. அந்த ஒளி உச்சந்தலை வரை, பிரம்மரந்திரம் என்னும் நாத இடம் வரை நிறைகிறது. இப்போது 1000 இதழ் தாமரை ஒன்று உச்சந்தலை பகுதியில் மலர்கிறது. இனிய ஓசை செவிகளை நிறைக்கிறது. தலை முழுதும் ஒளியைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனந்த ஒளி, கருணை ஒளி. அந்த ஒளி தலையிலிருந்து கழுத்து, மார்பு,
வயிற்றுப்பகுதி, கை, கால் எல்லா இடத்திற்கும் பரவுகிறது. நான் அமர்ந்திருக்கும் இடமெல்லாம் அந்த ஒளி பரவுகிறது. மெல்ல என் சிந்தனையை மீண்டும் என் புருவ மத்திக்கு கொண்டு வருகிறேன். இடது கண் சந்திரனும் வலது கண் சூரியன் புருவ மத்தியில் குவிந்து செவ்வொளியாக செஞ்சுடற்பூவாக அக்னியாக மலர்வதை பார்க்கிறேன். என் மனம் முழுவதும், என் சிந்தனை முழுவதும், எண்ணம் அத்தனையும் என் புருவ மத்தியிலே குவித்து வைக்கிறேன். புருவ மத்தியில் ஒளி ஓங்கி நிற்கிறது. ஒளியே நிறைந்திருக்கிறது. கருணை ஒளி, வெள்ளொளி, பொன்னொளி, செவ்வொளி. எங்கோ தூரத்திலிருந்து காதிற்கு இனிமையான ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. என் உள்ளம் அமைதியாய், ஆனந்தமாய், சாந்தமாய் இருக்கிறது. மனித பிறப்பை எனக்கு நல்கிய என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே, இந்த தேகத்திலே என்னுள் நீ இருக்கிறாய் என்கிற உணர்வை எனக்கு கொடுத்த கருணை வள்ளலே, உன் அருள் நினைவோடு வாழ வழி செய்த உங்கள் பொன்னார் திருவடிகளை போற்றுகின்றேன், வணங்குகின்றேன். எங்களுக்கு குருவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் கடவுளாகவும் இருக்கிற வள்ளற் பெருமான் பொன்னார் திருவடிகளை பணிந்து வணங்குகிறோம். ஐயனே, குருவாக இருந்து எங்கள் வாழ்வை, எங்கள் அருள் வாழ்வை நீங்கள்தான் கைப்பிடித்து அழைத்துச் செல்ல வேண்டும். உங்கள் தனிப்பெரும் கருணையை மனம், மொழி, மெய்களால் வணங்கி போற்றி துதிக்கிறோம். போற்றி நின் திருவருள், போற்றி நின் திருவருள், போற்றி நின் திருவருள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.